Dear students, welcome to online class with Hima. 9th Maths, page number 27. First chapter, set language, thinking corner. What is A union B whole dash union A dash intersection B equal to? இது Venn diagram மூலமா ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A யூனியன் B ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு A யூனியன் Bயை வந்து நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். A யூனியன் Bனா வந்து ஏயும் பியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம். ஒரு யூனிவர்சல் செட் வரைஞ்சிக்கோங்க AB. ஸோ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னால் என்னென்னா ஏயும் பியும் தவிர்த்து எக்ஸப்ட் வேறு மீதி போர்ஷன்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணுறது வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி. ஏ டேஷ் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஓகே, ஏ யூனியன் பி போட்டுட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக இது போட்டிருக்கேன். எக்ஸாமில் டேரெக்டாக இந்த இது போட்டாலும் பரவாயில்ல. A union B whole dash na union A dash intersection B. What is A dash intersection B na A தவிர்த்து இன்டர்செக்ஷனை விட்டுட்டு B மட்டும் பண்ணுறது வந்து A dash intersection B. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா A union B whole dash union A dash intersection B. இப்போ இதுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் A union B whole dash union A dash intersection B னா இது ஃபுல்லாக இந்த போர்ஷன் ஃபுல்லாக இதுலேயும் காமன் இதுலேயும் காமன். இங்கே பி அடிச்சிருக்கு, இங்கே அடிக்கலை. இங்கே யூனிவர்சல் செட் அடிச்சிருக்கு, இங்கே யூனிவர்சல் செட்டு அடிக்கலை. அப்போ இது ரெண்டுத்துக்கு காமன் என்னென்னா யூனியன் என்னென்னா இது இந்த போர்ஷன் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பின்னா இந்த பிளேஸ் மட்டும். ஸோ அப்போ யூனியன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து அடிச்சிடணும், இந்த பிளேஸும் அடிச்சிடணும். ஸோ அடிச்சுட்டா என்ன வரும்னா அடிங்க ஏவை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டுத்தில் காமனாக இது இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் மட்டும் விட்டுட்டு இந்த பிளேஸ் எல்லாம் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா இந்த பிளேஸ் மட்டும் அடிக்கணும். ஓகே, அப்போ இது என்னன்னா இந்த பிளேஸ் மட்டும்னா ஈக்குவல் டு ஏ டேஷ். புரியுதா? இந்த பிளேஸ் மட்டும் ஏ டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி போடுறோம். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா ஏ யூனியன் பி தவிர்த்து இந்த பொசிஷன்ஸ் மட்டும் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பின்னா இதை விட்டுட்டு இந்த பொசிஷன் மட்டும். ஓகே, இன்டர்செக்ஷனை விட்டுட்டு பி மட்டும் அடிக்கிறோம். ஸோ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பின்னா இது ரெண்டுத்துலேயும் ஃபுல்லாக அடிச்சிடணும். இதை தவிர்த்து இது ஃபுல்லாக இங்கே அடிச்சிருக்கு, இங்கே பி ஃபுல்லாக அடிச்சிருக்கு. அப்போ அந்த யூனியன்னா இதையும் சேர்த்து இங்கே ஷேட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னால் இந்த பிளேஸ் இருக்குது, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பின்னா இந்த பிளேஸ் இருக்குது. யூனியன்னா இது ரெண்டுத்துலேயும் எது சேர்ந்து இருக்கோ, இப்போ இந்த பிளேஸ் ஃபுல்லாக இருக்குது, இந்த பிளேஸ் ஃபுல்லாக அடிச்சிடணும். ஸோ இந்த பிளேஸ் பி ஃபுல்லாக இருக்குது, பி ஃபுல்லாக அடிச்சிடணும். யூனியன்னா சேர்த்து அடிச்சிடணும். ஸோ அது காமன் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ஏ டேஷ். ஏ டேஷ்னால் என்னென்னா ஏயை தவிர்த்து மீதி போர்ஷன்லாம் இது பண்ணுறது. ஸோ ஃப்ரம் த ஃபிகர் இந்த வென் டயக்ராம்லேருந்து என்ன தெரியுது? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னால் வந்து ஏவை தவிர்த்து மீதி போர்ஷன்ஸ் ஃபுல்லாக. ஓகே, இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிளேஸ் வராது. ஓகே, இந்த பிளேஸ் இந்த ஏ போர்ஷன் மட்டும் வராது, மீதி போர்ஷன் இங்கே பி அடிச்சிருக்கு. ஸோ பி அடிச்சுக்கோங்க. இங்கே யூனிவர்சல் செட் ஃபுல்லாக அடிச்சிருக்கு, இது யூனிவர்சல் செட் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இங்கேயும் ஏ இல்லை. ஸோ இந்த ஏ மட்டும் விட்டுருங்க. அதான் யூனியன். அப்போ இதுலேருந்து ஃப்ரம் த ஃபிகர் என்ன தெரியுதுன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் யூனியன் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ டேஷ். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.